ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் பிளட் மூன் டவரில் தான் பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். நமக்கு நேராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவரோட ஹைட்டு கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இதில் யார் மேலே ஃபஸ்ட்டு ரீச் பண்ண போகிறாங்க சொல்கிறா பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நம்மளா சின்சானா சொல்கிறா, டேய் வழக்க போல நான் தானே ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண போறேன். ஏறிட்டியா? இப்போ உன்னை எப்படி ஓவர்டேக் பண்ற மட்டும் பாரு. டேய் சின்சானு, நீ எப்பறம் இவ்வளோ வேகமாக ஏறிட்டு இருக்க? நான் தான் உன்னோட பவர்ஃபுல்லான போட்டு வச்சிருக்கேன்ல, எப்படி உன்னோட பல மடங்கு நான் வேகமா ஏறுவேன்டா. டேய் இதெல்லாம் சீட்டிங்டா, நான் ஒத்துக்க மாட்டேன். அட போடா. கைஸ், இந்த பைப்புல நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயின்ஸை கலெக்ட் பண்ணி நிறைய வாங்கி வச்சுட்டான் போல இருக்கு. ஸோ நம்மளால பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தாங்க ஏற முடியுது. ஆனால் அவன் பாருங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாதி டவர் கிட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டான். விடக்கூடாதுங்க, என்ன இருந்தாலும் சரி நம்ம வந்து சின்சான் வந்து ஜெயிச்சே தீரணும். இங்கே பார்த்தீங்கன்னா கடை போட்டிருக்கான். முதல்ல கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் பற்றி வாங்கி போட்டுடலாம். ஓகே, இப்போ சின்சான் வச்சிருக்கிறது எங்கெங்க இருக்கு? ஓ மை காட், அது பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்குங்க. இப்போ நம்ம இத்தனை போட்டோ வாங்கினா தான் பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட பார்த்தீங்கன்னா போக முடியும் போல இருக்கு. சரி, இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இல்லையா? சூப்பருங்க, 65,000 தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. சீக்கிரமா ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இறங்கிடலாம். டேய் இப்பதான் நீ அந்த போட்டி வாங்கிருக்கியா? இப்ப அண்ணன் பண்றா நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போற. என்னங்க அவன் இவ்வளோ வேகமா இருக்கா? ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லைட் ஹவுஸ் டவர் பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கி வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருப்போங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த மேப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம். சின்சான் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் டவர்லேயே ஏறி இறங்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அங்கேயே வாங்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு இருக்கோம். பார்த்துக்கலாங்க, என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நேர் வழிதான் ஜெயிக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைப்லைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிரூபிச்சு காட்டுவோம். நான் கைஸ் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஏற முடியுது. 150க்கு ஒரு கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். சரி, இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கனும் இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போட்டை வாங்க வேணாம். என்ன பண்ணலாம், இந்த ஒரு முட்டையை உடச்சி பார்த்தீங்கன்னா பெட்டு வாங்கிடலாம். ஏன்னா பெட்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான காயின் பூஸ்ட் பார்த்தீங்கன்னா தரும். நமக்கு வந்து போட்டு கூட செகண்டரி தான். என்னடா இது உடைக்க அன்காமன் ரேராக கொடுத்துக்கினே இருக்கீங்க. அடா பாவீங்களா, காய்ஸ் இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. அந்த கடைசியாக இருக்கிறது வேஸ்ட் தாங்க, ஏன்னா அதுக்கு பவர் கம்மி. ஓகே, இருக்கிறதுல பெஸ்ட்டான பெட்டாக பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவரை வந்து ஏறுவோம். நமக்கு ஒரு தடவை ஏறத்துக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின் கிடைக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். என்ன ஐட்டங்களோ இந்த ஒரு டவரினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். வாவ், இங்க பாருங்க காயின்ஸ் எங்கேயோ ஏறுது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கே நமக்கு 17 மில்லியன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா டயர்டே ஆகல. ஸ்டாமினா கூட பாருங்க 30க்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிதான், வாயை வச்சோன்னே பாருங்களேன் நம்ம பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டோம். ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம வாங்கின பெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. சும்மா ஏறி இறங்கிறதுக்கே பாருங்க நமக்கு வந்து 25 மில்லியன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். இப்போ போயிட்டு அந்த கடையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போய் வாங்கி போட்டலாம். டே கடைக்காரா, உன் கடையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு பார்சல் கட்டுறான். அண்ணங்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 24 மில்லியன் இருக்கு. அடுத்து போட்டு எவ்வளோ சொன்னேன்? 1.8. சீக்கிரம் கொடு. லாவா லெஜெண்டரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வச்சிருக்கிறதா யூஎஃப்ஓ. இதுதாங்க சின்சான் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. இப்போ அடுத்ததே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஷாப்பிங் கார்ட்டு. சூப்பர். அடுத்தது பைசைக்கிள் வாங்க முடியுமா? டே சின்சானே, நீ வச்சிருக்க போட்டை விட அடுத்த 2 நான் வாங்கிட்டேன்டா. டேய் இது எப்படிடா சாத்தியம்? நானே இப்பதானே ஷாப்பிங் வாங்கியிருக்கேன். அது காரணம் நான் வச்சிருக்க பெட்டோட பவர்ரா. டேய் பார்த்தலாம். இப்ப நானும் பெட்டெல்லாம் வாங்கி உன்னை எப்படி முந்திர மட்டும் பாரு. என்ன வேணா முயற்சி பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. பரவாயில்லையே, இந்த சைக்கிள் பாருங்களேன், நம்மளை பார்த்தீங்கன்னா புயல் வேகத்துல பார்த்தீங்கன்னா மேலே கூட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதுக்கே நமக்கு 40 மில்லியன் கிடைச்சிருக்கு. நம்ம எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திட்டத்திட்ட நம்ம வந்து 20 ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா மேபி இப்போ வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு சின்ன அப்டேட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக கொண்டு வந்தாங்க. இது நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்துட்டேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட டைம் கிடச்சிது. ரொம்ப பார்த்தீங்கன்னா சின்ன மேப் தான் இது. ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். என்னங்க சின்சான் நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறான். ஒரு முட்டை உடைய போது கொடுத்தப்பட்டே கொடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஆஃப் பண்ணிட்டானுங்க போல இருக்கு. அடுத்தது காரா, நூபி கார் வாங்கி போட்டுருவோம். அடுத்தது சீடனுக்கு வந்து 35 மில்லியனா. முதல்ல நூபி கார்டு எப்படி இருக்கு பார்த்துடலாம். இது நல்லா இல்லைங்க, இது பார்க்கறதே காமெடியாக இருக்குது. டக்குனு என்ன பண்ணலாம், சீடனை பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். சீக்கிரம் வாங்கிடாத. அடுத்தது ஃபாஸ்ட் கார். அது வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா காசு இல்லை. என்ன சின்சான் அண்ணன் வந்து காரையும் வாங்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ரேர் பெட் இருக்கு பத்தியா? நீ என்ன பண்ற, உங்ககிட்ட அந்த 3 பெட்டு இருக்கு பத்தியா? அந்த 3 பெட்டியும் நீ வச்சிருக்க அந்த ஷாப்பிங் கார்ட்ல தூக்கி போட்டு கிளம்பி போடா. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 3 மில்லியன் முட்டையை பார்த்தீங்கன்னா உடச்சிடலாங்க. போடு தக்காளி பார்த்தீங்கன்னா நமக்கு ரேர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறு என்ன வேண்டும், இது போதுமே. அங்க பாருங்க அந்த பைப்போல ஷாக்ல பார்த்தீங்கன்னா நிக்கிறா. டேய் சின்சான் பாவம்ல, ஏன்னா பெட்டுக்கு கொஞ்சம் கிஃப்ட் பண்ணி விட்டு போடா. என்னது பாவமா? நீயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசினா? இப்ப அண்ணன் ஃபர்ஸ்ட் கேம் முடிக்கிற, வேடிக்கை மட்டும் பாரு.
ஏய் எதுல வேணா ஆடலாம், ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது. அது யார் சொல்றான் பாத்தீங்களா? இப்ப அந்த கடைக்காரக்கிட்ட இருக்க எல்லா போட்டையும் பாத்தீங்கன்னா வாங்கி போட்டுறோம் போல இருக்கே. திட்ட பாத்தீங்கன்னா இந்த காரை யூஸ் பண்ணி நம்ம 30 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வந்துட்டோம். சூப்பரு சூப்பரு சூப்பரு. அவளை தாங்க சின்சான் பாருங்களேன், திரு பாத்தீங்கன்னா மூச்சு நிக்கிறான். இப்பதான் போய் சந்தோஷமா இருக்கு. சின்சானே என்னடா ஒண்ணுமா அந்த யூஎஃப்ஓ போட்டு நான் சுத்துற? ஓ சின்சான் அங்க இருக்கானா? அவன் பேரு வேற என்னமோ. ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா அவனை சின்சான் நினைச்சிட்டேன். அடுத்தது பைக்ல இருக்கா? ஃபாஸ்ட் கார் எவ்வளவு சொன்னா 60 தானா? வாங்கி போடு. அடுத்து பாப்கார்ன் மிஷினுக்கு ஏன்டா 130 மில்லியன் கேட்குற? இவன் கடையில் பாருங்களேன் என்னமோ பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மிஷின் தான் வாங்கணும். பசிச்சா இல்லை பாப்கார்ன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. நக்கல்யா அவனுக்கு என்ன கைஸ் இவன் சில மாதிரி நிற்கிறான். இன்னுமா அந்த ஷாப்பிங் கார்ட்டை சுற்றின்னு கிடக்குறானா? ஐயோ என்னது? அதாவது நம்ம கிட்ட இருக்க காசுக்கு எல்லா முட்டையும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்ச் பண்ணோம்னா இந்த கேமை லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல வந்து சேரணுமா? அட போங்கடா, அதுக்கு நானே பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு போயிடுறேன். ஸோ வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ஒன்றும் வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்க்குறீங்க. அம்மா இருக்க வச்சு நான் லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. நீ போட ஒரு லைக்கும் போது சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கியிருப்போம். அதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா அதில் இந்த சின்சான் பைப்பில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டான். அந்த ஜெயிச்ச கேமில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் வாங்கிட்டு இங்கே ப்ரிப்பேராக வந்திருக்கா இதில் ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு. ஆனால் என்றைக்குமே நேர்வழி தான் ஜெயிக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேமே பார்த்தீங்கன்னா முடிய நிலைமைக்கு வந்துட்டோம். 150க்கு 30 கிலோமீட்டர் போயிட்டுலாம் பேசாத ப்ரோ, இன்னும் எவ்வளோ போகணும் ப்ரோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 3-4 போட்டு வாங்கிட்டு இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஐட்டோ ஏறுது. ப்ளஸ் நம்ம கிட்ட இருக்க பெட்ஸ்னால பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஏராளமாக பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பாருங்கம்மா அதிரட்டுமே, விசிலு பறக்கட்டுமே, நான் கரங்கள் ஒசரட்டுமே. வாவ் 60 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏறிட்டோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாதி தாண்டிட்டோம். இன்னும் அந்த கடையிலேருந்து ஒரு 3-4 போட்டு வாங்கி போட்டோம்னா மேலே போயிட்டு கப்பை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா சின்சான கடரை விட்டுறலாம் போல இருக்கு. விட்டுறோம் கடரை விட்டுருவோம். இங்கே பாருங்களா பைக் ஓட்டின்னு கீழே இறங்குறான். சூப்பரு. இப்போ கடை ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கடையில இருந்து இன்னும் எவ்வளோ போட்ஸ் வாங்க முடியுமோ சீக்கிரமாக வாங்கிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறுவோம். அவன் ஏன் அசையாம நிற்கிறான்னு எனக்கு தெரிலங்க. ஒரு நம்ம விளையாடுற அழகாப்பா ரசிச்சுட்டு இருக்காம போல இருக்கு. அழகாப்பா நம்மளோட தப்பாங்க. நீங்களே வீடியோ பார்க்க அழகான பசங்க பொண்ணுங்களா மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போட ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு. ஓகே பைக் வாங்கியாச்சு. அடுத்து சூப்பர் பைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் எப்பிக்கு. இந்த பைக் வாங்குறதுல காசு இல்லை போல இருக்கு. இதுக்கு 350 மில்லியன் வேணுமா? சின்சான் அண்ணன் வந்து சூப்பர் பைக்கு வாங்கிட்டேன் கைஸ். ஒண்ணுமா பாருங்களா அந்த ஷாப்பிங் கார்டை தான் பார்த்தீங்கன்னா மாட்டின்னு சுத்தின்னு கிடக்குறான். ஐயோ ஓ இந்த பைக்கு பாருங்க அல்ட்ரா ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் பார்த்து தாண்டிட்டோம். கமான் 100 ஷுவரா இது பார்த்தீங்கன்னா 100 போயிடும். ஆனால் டயர்ட் ஆயிட்டா. ஆனால் என்ன பண்ணலாம், சர்ன்னு கீழே போயிட்டு நெக்ஸ்ட் அங்கே ஒரு லெஜெண்டரி பைக் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த லெஜெண்டரி பைக்கை வந்து வாங்கிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம நினச்சாலும் ஏறலாம். ஆனால் நம்ம ஆள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டானே. என்னடா அக்கடாவை போயிட்டேன். வந்துட்டான். நான் கூட ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா பக்கு நினச்சி பயந்துட்டேங்க. டக்குன்னு அந்த கடைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். இப்போ நம்ம கிட்ட 1.56 பில்லியன் இருக்கு. போடு ரக்கிட்ட எனக்கு ராஜாவாதான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுற. காய்ஸ் சின்சான் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். இந்த கேம் ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போது எப்படி அவன் நம்மளை வெறுப்பேற்றுறானோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவனை வெறுப்பேற்றலாம். ஏறட்டும் இப்போ கரெக்டாக இருக்கணும். உனக்கண்டா மாப்பிள்ள சின்சான், இப்போ நான் பார்த்தீங்கன்னா உன்னை ஓவர்டேக் பண்ண போறேன். இப்படி தானே கேம் ஸ்டார்டிங்ல என்ன ஓவர்டேக் பண்ண வரட்டா மாமு? டேய் இதெல்லாம் அநியாயம்டா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னது ஒத்துக்க மாட்டியா? நீ பராக பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கேப்ல நான் தோக்கடிச்சிட்டேன். அதெல்லாம் நீ ஒத்துக்கிட்டு தான் அவனை சின்சான். வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் நம்ம சின்சானை தோக்கடிச்சிட்டோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேபி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கலாம். வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சினா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நிறைய ராப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டிருக்கோம். டைம் கடை சேனலில் போட்டிருக்கோம். ஓல்டு வீடியோஸ் மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. நீங்கள் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கா அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.